அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள். தமிழ் செவ்வியல் படைப்புகளில் உலக பொதுமறை என்ற உயர்வை பெற்றது திருக்குறள். 2000 ஆண்டுகள் தொன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். வள்ளுவத்தினுடைய கருத்துக்கள் இன்றைய நவீன கோட்பாடுகளுக்கும் பொருந்தி இருப்பது இதனுடைய தனிச்சிறப்பு. பொதுவாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒரு கோட்பாட்டினை பொருத்தி பார்க்கும் பொழுது அத்துறையில் அக்கோட்பாடு சிறப்பாக பொருந்துமானால் அது உலக கோட்பாடாக நிலைபெறும். மேலாண்மை என்பதற்கு ஓர் அமைப்பு, துறை, நிறுவனம் முதலியவற்றை கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல், பராமரித்தல் இதையெல்லாம் உள்ளடக்கிய செயல்பாடுகள் அனைத்தும் தமிழ் அகராதிகள் பொருள் உரைக்கின்றன. ஒரு தனி நபரோ ஒரு குழு சார்ந்த தனி நபர்களோ ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு ஆய்ந்து அறிந்த முடிவுகளை திட்டமிடுவதோடு அவற்றை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பதும் மேலாண்மை என்று அழைக்கப்படுகின்றது. திட்டமிடல் நிர்வாக இயலில் ஆழ்ந்து ஆராய்ந்து திட்டமிடல் அப்படிங்கிறது அடிப்படை கூறாக அமைகிறது. எந்த ஒரு நிர்வாகமும் குறைந்த செலவில் முழு பயனையும் விரைவில் பெற்றிடவே விரும்பும். இதனை நன்கு உணர்ந்த வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிறார். நல்ல மேலாண்மை என்பது செய்யும் செயலினுடைய நன்மை தீமைகளை தெளிவாக ஆராய்ந்து திட்டமிடுதலின் தன்மையை பொறுத்து அமைகின்றது. ஒழுங்கமைவு நல்ல நிர்வாகத்திற்கு தேவையான அங்கங்களை குறிக்கக்கூடிய வள்ளுவம் படைக்குடி, கூழ் அமைச்சு, நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்கின்றது. இந்த குறட்பா என்ன கூறுகின்றது என்றால், நாட்டின் அரசனுக்கு கூறப்பட்டதாக இருந்தால் கூட நிறுவனத்தினுடைய அமைப்பு முறைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் கூறியிருக்கிறார் திருவள்ளுவர். நிறுவனத்தில் நல்ல பணியாட்கள், பொருளாதாரம், நல்ல ஆலோசகர்கள் அமையும் பொழுது அந்த நிறுவனம் விரைவில் முன்னேற்றம் அடையும். பணி அமர்தல் சிறந்த மேலாண்மை இயக்குனர் பணியாளரை தேர்வு செய்வதிலும் பணிகளை பகிர்ந்து அளிப்பதிலும் திறமை உடையவராக இருத்தல் வேண்டும். இதனை வழி அறிதல் என்ற அதிகாரத்தின் மூலம் முதல் குறளை நமக்கு உணர்த்துகின்றது. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். எச்செயலை செய்யும் பொழுதும் அந்த செயலினுடைய தன்மை பற்றியும் அதனை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பற்றியும் அதனை தடுக்கக்கூடியோர் இருந்தாங்கன்னா அவர்களுடைய வலிமை பற்றியும் தமக்கு துணையாக இருந்து செய்து முடிக்கக்கூடிய பணியாளருடைய வலிமை பற்றியும் அறிந்தவரே சிறந்த மேலாண்மையாளராக கருத முடியும். வழிநடத்துதல் நிறுவனத்தினுடைய தலைவன் தனது ஊழியனுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்க வேண்டும். காட்சிக்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் பேசாதவனாகவும் ஊக்கமூட்டுபவனாகவும் இருக்க வேண்டும். இதனை வள்ளுவர் எப்படி கூறுகிறார் அப்படின்னா, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படிங்கிற குறள் மூலம் நம்ம உணர்த்துகின்றார். மன உறுதி ஒரு தலைவன் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து திட்டமிடுவதோடு மட்டுமல்லாமல் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலையில் மன உறுதி படைத்தவராக இருத்தல் வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்டம் வேண்டாரை வேண்டாத உலகு என்ற குறள் பொருந்துவதாக உள்ளது. பிற வலிமைகளும் பெருமைகளும் ஒருவருக்கு இருந்தாலும் நடத்தும் தொழிலில் அவன் மன உறுதி படைத்தவனாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது. நுண்ணறிவு ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன் தேர்ந்த நூலறிவு பெற்றவனாக இருந்தாலும் தன் நிறுவனத்தை செம்மையான முறையில் வழிநடத்த வேண்டுமானால் இயற்கையான நுண்ணறிவு பெற்றிருக்க வேண்டும். இத்தகைய திறன் படைத்தவன் முன் பகைவர்களினுடைய அதிநுட்பமான சூழ்ச்சிகளும் தகர்ந்து போகும் என்பதை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை என்று வள்ளுவம் உரைக்கின்றது. தொழில் அறம் தொழில் முனைவோர்கள் தான் சார்ந்துள்ள சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருத்தல் வேண்டும். செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்குடன் மட்டும் செயல்படாமல்
இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். முறை தவறி நடப்பதால் வரும் செல்வம் நல்ல காரியத்திற்கே பயன்படுவதாக இருந்தாலும் கரைப்பட்ட அச்செல்வத்தை அப்பொழுதே கைவிட்டு விட வேண்டும் என்கிறார் வள்ளுவர்.